பதிகம் 1.5 பக்கம் வந்து 3.4 பக்கம் 3.4 பதிகம் வந்து 1.0 பக்கம் 3.16 புனித குலம் பெருமாள் புனித குலமா? பதிகம் 1.5 1.5 புனித குலம் பெருமாறு புகழ். இவர் சொல்கிற குலம் வேறு, திருமூலர் சொல்கிற குலம் வேறு. அவரும் சொன்னார்ல, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு அவர் சொன்னார். அவருக்கு தெரிஞ்ச குலம் வந்து பராபரையாக ஆகிறது தான் அவருக்கு தெரிஞ்ச குலம். இப்போ இவர் சொல்கிற புனித குலம் என்பது அந்த குலமா அப்படின்னா இல்லை, சன்மார்க்க குலம். புனித குலம்னாக்க நம்மளை வந்து மாற்றினா தான் நம்ம வந்து அசுத்த குலம். நம்ம வந்து மாந்தர் மனிதர்கள் சொல்கிறோம் இல்லைங்களா? இதில் வந்து நம்ம வந்து முழுக்க முழுக்க எல்லாமே அசுத்தம். நம்ம வந்து தத்துவம் தனி, பஞ்சபூத தத்துவத்தில் நம்ம இருக்கிறோம். அகம் ப்ளஸ் அதனுடைய விளக்கம், அதை தவிர்த்து மற்றதெல்லாம் ஜடம். ஜடம்னா உயிர் பொருள் அல்ல. இப்போ மனம் வந்து உயிர் பொருள் அல்ல. கை கால் மூக்கு கண் அதெல்லாம் எதுவுமே உயிர் பொருள் அல்ல, எல்லாம் ஜடப்பொருள் சொல்கிறது. அப்போ ஆன்மா ஒன்று தான் உயிர் பொருள் அப்படின்னு சொல்கிறார் வள்ளல் பெருமானுடைய கருத்து. அப்போ அசுத்த குலம்ல இருந்து, அதனால தான் நம்ம வந்து அழுக்கு பிடிச்சவங்கன்னு சொல்கிறது. அழுக்கற தினம் குளித்து அழுக்கறாத மாந்தரே. அப்போ நம்மளாம் எப்படி இருக்கணும்னா அழுக்கு பிடிச்சவங்களாக இருக்கும். அழுக்கிருந்த தெவ்விடம் அழுக்கில்லாத தெவ்விடம், அழுக்கிருந்த அவ்விடத்து அழுக்கு அறுக்க வல்லிரேல், அழுக்கில்லாத ஜோதியோடு அணுகி வாழ. அப்போ மனித குலம் என்பது ஒரு அழுக்கு பிடிச்ச குலம், ஆணவம் கண்மம் மாயைக்குட்பட்ட குலம். சரி, இப்போ புனித குலம் என்றால் என்ன? புனித குலம் என்பது அழுக்கு இல்லாத குலம், அழுக்கு சேராத குலம். ஆனால் எப்படி நம்ம வந்து அழுக்கு நீக்கி வாழ்றது, அழுக்கை எப்படி நம்ம போக்குறது? மும்மலம் இருக்கு இல்லையா, மும்மலத்தை எப்படி நம்ம நீக்கிறது? செத்து போன அன்னைக்கு தான் எல்லாரும் மும்மலத்தை நீக்கணும்னு சொல்லி நமக்கு பிரேதத்துக்கு வந்து சடங்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற சமூகமாக நம்ம இருக்கிறோம். என்ன பண்ணுறோம்? செத்து போனால் எல்லாரும் என்ன கொண்டு போவாங்க? சொந்தக்காரவங்களாம் சீர் எடுத்துகிட்டு போவாங்க. சீரில் என்ன கொண்டு போவாங்க? நல்லெண்ணெய் கொண்டு போவாங்க, அரிசி கொண்டு போக மாட்டாங்க. நல்லெண்ணெய் முக்கியமாக கொண்டு போவாங்க. ஒரு வேஷ்டி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க, கோடி துணி கொண்டு போவாங்க. அப்புறம் வந்து மற்ற பொருளெல்லாம் பன்னீர் இதெல்லாம் கொண்டு. அங்கே வந்து முக்கியமாக பிரேதத்துக்கு என்ன செய்வாங்கனாக்கா சீயக்காய் கட்டாயம் வைப்பாங்க இல்லைங்களா? எண்ணெய் தேவைங்க, எல்லாரும் போய் எண்ணெய் வைக்கணும்னுவாங்க. எங்கே வைப்பாங்க? எண்ணெய் காலில் வைப்பாங்களா, தலையில் வைப்பாங்களா? எல்லாமே இந்த நெத்தியில் வைப்பாங்க. அதனுடைய பொருள் என்ன? ஏன் அப்படி வைக்கிறாங்க? செத்துப்போன பிரேதத்துக்கு போய் எண்ணெய் வைக்கிறதுனால செத்துப்போனவனுக்கு என்ன லாபம், வைக்கிறவனுக்கு என்ன லாபம்? இந்த லட்சத்தில் சொல்லிடுவானுங்க. எண்ணெய் வச்சுட்டா அங்கே போகக்கூடாது, எண்ணெய் வச்சுட்டா இங்கே போகக்கூடாது, எண்ணெய் வச்சுட்டா கோயிலுக்கு போகக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, ஊன்னு ஒரு 1008 லிஸ்ட்டை போடுவாங்க.
நான் கேட்குறேன், அவனுக்கு என்ன லாபம், உனக்கு என்ன லாபம்? இத்தனை லிஸ்ட்டு நீ எனக்கு போடுறீங்க, யாராவது கேட்குறப்பா? அவன் வச்ச சட்டை அவர் ஒரு புளிக்கிட்டு அவன் போயிடுவான். மாசமாக இருந்தால் வைக்கக்கூடாதுன்னுவான். வச்சுட்டா இதுக்கு போகக்கூடாது, அந்த காரியத்துக்கு போகக்கூடாது, இந்த காரியத்துக்கு போகக்கூடாது, எல்லா காரியத்துக்கும் போகக்கூடாது. நீ போகாமல் என்ன சாதிக்க போகிற? என்ன உனக்கு பெனிஃபிட்டு? யாராவது யோசிக்கிறது உண்டா? அவன்கிட்ட யாராவது கேட்குறோமா? இல்லை. இப்படியே தான் ஓடுது. என்கிட்ட கூட சில பேர் ஃபோன் பண்ணிலாம் கேட்பாங்க, இந்த மாதிரி வச்சுட்டேங்க, நான் வந்து இந்த இதுக்கு போகணும், எப்படிங்கன்னு. போயிட்டு வாயான்னு போட்டு பயம் பொருத்தி விட்டுருவானுங்க. ஒருத்தனுக்கும் ஒரு லாபமும் கிடையாது, இல்லைங்களா? இதெல்லாம் சும்மா நம்மளா ஒரு நினச்சிக்கிட்டான். அவன் என்னமோ ஒரு காரணத்துக்காக அன்னைக்கு வச்சு விட்டு போயிட்டான். தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னா வச்சு விட்டு போனான். இந்த மாதிரி உயிரோடு இருக்கும்போதே நீங்களாம் வந்து சுற்றி ஆகணும் அப்படின்றதுக்காக வச்சான், இல்லைங்களா? அது இன்னொன்று, தண்ணி எடுக்கிறத பற்றி நம்ம தர்மலிங்கம் அவர் கூட அன்றைக்கி பேசுறதுக்கெலாம் அனுப்பி விட்டேன். 5வது வீட்டிலேருந்து தான் தண்ணி எடுக்கணும், 6வது வீட்டிலேருந்து தண்ணி எடுக்கணும், எல்லாம் தண்ணியை பற்றி அந்த பேசிக்கிட்டு உன் வீட்டிலேருந்து எடுத்தா என்ன, உன் வீட்டிலேருந்து தண்ணி எடுத்தா என்ன சொல்லுங்கள். சிலது ஆஸ்பத்திரியிலே குளிப்பாட்டி, ஆஸ்பத்திரி தண்ணியை குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வரோம். ஏன்னா இங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. மாடியில் இருக்கோம், எந்த வீட்டுக்கு போவோம் சொல்லுங்கள்? ஃப்ளாட்ஸ், இன்றைக்கெல்லாம் ஃப்ளாட்ஸ், எங்கே போவோம் தண்ணி? இன்னும் அதில் இருக்கிறாங்க, அந்த மாதிரி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எங்கேருந்து கொண்டாந்து கொஞ்சம் போனவும் போயிட்டாயா, இது திருப்பி எந்திரிக்க போகிறது இல்லை. புழு தான் சாப்பிட போகுது. ஒன்று எரிப்ப சாம்பலாகவும், இல்லைன்னா புழு சாப்பிட்டு போவோம். அவ்வளோதான். அதுக்கு நீ போட்டுக்கிட்டு ஏன் அதை கூத்து பண்ணுற? அப்போ என்னமோ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக இந்த கூத்தை வச்சுருக்கிறோம். அந்த காலத்தில் புத்தியோடு எவனாவது தெரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி இருக்கிற தலைவனுங்க வந்து அதை வந்து உடச்சி சொல்ல தெரியல. இவர் அதுக்கு சப்போர்ட்டு, அந்த பெட்டா இப்படி கொண்டு வரணும், அப்படி அவன் போய் தொலைஞ்சிட்டான். வருவானா திருப்பி இனிமேல்? வரமாட்டான். உனக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. நீ அப்புறம் என்ன பண்ணுறது? கடவுள் என்ன சம்பந்தம் வச்சுருக்கிறானா? தெரிஞ்சுக்கணும் வச்சுருக்கிறானா? ஒன்றுமே தெரியாது. அவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், எந்த அளவும் நமக்கு ஒரு கன்றாவி கிடையாது. உண்மைதானே? பிரார்த்தனை தான் நம்ம பண்ணிக்க முடியும் இறைவன். வேறு என்ன நீ செய்யணும்? அதனால் ஒரு சித்தர் சொன்னார், சாவதான தத்துவ சடங்கு செய்யும் ஊமைகால். சாவதான தத்துவ சடங்கு செய்யும் ஊமைகால். தேவர் கல்லும் மாவரும் சிரிப்பதென்று என் செய்வார். கல்லல் நீ போய் அவன் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறிய, சிரிப்பதென்று என் செய்வேன். சிவவாக்கியா சொன்ன, நட்டக்கல்லை தெய்வம் என்று தெய்வம் என்று சாத்திய சுத்தி நின்ற முனமுனுக்கு சொல்லும் மந்திரமேதடா நட்டக்கல்லும் பேசுவான் நாதன் உள் இருக்கையில். இந்த நாதன் சொல்கிறது எந்த உலகம்? கராவரை. அவன் உள்ளுக்கு இருக்கிறான். அவன் சுற்றி செஞ்சால் அவன் அவங்ககிட்ட பேசுவான். நீ எல்லாம் புறத்தில் போய் செஞ்சுட்டு இருந்தால் எவன் பேசுவான்? எந்த கல் பேசுவான்ட்டு? இப்படிலாம் புரட்சியான கவிகளை வந்து எழுதி போட்டு போனாங்க அந்த காலத்தில். சிந்திச்சு தப்பிச்சுக்குங்க யாருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து சுத்தி சடங்குன்னு சொல்கிறது. நம்ம ஆன்மா உயிரோடு இருக்கும்போது என்ன ஆகணும்னா நம்மளுடைய மும்மலத்தை சுத்தி செய்யணும். அதை எதை கொண்டு சுத்தி செய்யணும்? புறப்பொருளை கொண்டு சுத்தி செய்ய முடியுமா? முடியவே முடியாது. சுத்தி செய்கிற பொருள் எங்கே இருக்குது? உனக்குள்ளேயே இருக்குது. அது சுத்தி செய்கிற பொருள். அருட்பெருஞ்சோதி வந்து சுத்தி செய்கிற பொருள் சொல்லி வள்ளலார் பாடுறார் இல்லையா? அண்டத்துரிசும் அகிலத்துரிசும் பிண்டத்துரிசும் பேர் உயிர் துரிசும் அண்டர அடக்கும் அருட்பெரும் ஜோதி. அப்போ இதில் தெரியுதுல்ல, இதுதான் சுத்தி செய்யும்னு. அப்போ அன்னைக்கு வந்து பராபரை சுத்தி செஞ்சது, இன்னைக்கு அருட்பெருஞ்சோதி சுத்தி செய்யும்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ அதை தாண்டி நம்ம தேடணும் சுத்தி செய்யறதுக்கு. புறத்தில் கொண்டாந்து வச்சு என்ன பண்ணுறது? இதெல்லாம் சொன்னால் கேட்பானுங்களா நம்ம? சொல்லுங்க. அதான் உங்களோட. இப்போ அவர்லாம் பாருங்க உடச்சி சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி சொல்ல வராரு. ஆனால் அது வந்து அவருக்கு தெரியல, தெளிவு பத்தாது.
ப்ரொஃபஸர் அவங்களாம். சடங்கு. ஆமாம், இது தேவை இல்லைன்னு சமுதாயத்துக்கு வந்து சொல்லணும். வள்ளலார் சொல்லிட்டு போனார் இல்லையா, சடங்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டார். அப்போ நீ என்ன செய்யணும்? சடங்கெல்லாம் வேணான்னா என்ன செய்யணும்? கொண்டு போய் பேசாமல் அடக்கம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு போ. நம்ம ஆள் செய்வானா? பயம் வந்துடும், ஐயோ அவன் ஏதாவது பண்ணிடுவானா நம்மளை அப்படின்னு பயம் வந்துடும். நீ என்ன பண்ணுவோம்? செய்ய ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத சடங்கு. அதுதான் புனித குலம் பெறணுன்னாக்கா நமக்கு எது துணைன்னா அருள் தான் துணை, வேற எதுவுமே துணை கிடையாது. ஆள் போயிட்டா என்ன இல்லை, முக்கியமான ஆள்கிட்ட சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு சரி கொண்டு போங்கன்னு கொண்டு போய் என்ன பண்ணணும், அடக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். முடிஞ்சால் அவன் பேரில் கொஞ்சம் சோறு, ஏழைங்களுக்கு கொஞ்சம் சோறு போடணும். சோறு போடணுங்க, நீ சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருக்கணும். அவர் அடக்குவாருங்க பாருங்க. அந்த 16 அப்படியே ஒரு சிவலிங்கத்தை கொண்டாந்து வைப்பானுங்க. இன்னும் அவர் சிவபெருமான ஐட்டம் மாதிரி. ஒவ்வொரு வீட்டில் போனால் ஜோர்டன் எவ்வளோ இது பண்ணினீங்கன்னாக்கா அது 2000 வெள்ளி தெரியுமா அப்படின்றோம். பேக்கேஜ் அது என்னென்னமோ கொண்டாந்து புதுசாக என்னென்னமோ பண்ணுறானுங்க. இன்னும் கோயில் மாதிரியே இருக்குது. ஒவ்வொருத்தையும் செத்து போனான். சிவபெருமானோட பெரிய அந்த லிங்கத்தை கொண்டாந்து அப்படியே அவர் வச்சுட்டு அவர் அந்த லிங்கத்துக்குள்ளே அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஜோடனை பண்ணி பண்ணுறாங்க. எதுக்கு இந்த கூத்தெல்லாம்? இருக்கும்போது சிவம்னா என்னானே உனக்கு தெரியாது. அவன் வாயில் அந்த மந்திரமே நுழைஞ்சிருக்காது. ஆனால் அது சிவத்துக்குள்ளே கொண்டு இவரை கொண்டு போய் வச்சு அவருக்கு மாலெல்லாம் போட்டு டெக்கரேஷன்லாம் போட்டு அவரை நான் முத்தி அடைய போகிறாங்க. நம்ம ஆள் பண்ணுற கூத்து ஒரு வேடிக்கையாக இருக்கும். ஒரு வீட்டில் போனாங்க எல்லாம் பேக்கேஜ். ஆமாம், ஒருத்தன் வந்து அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அவன் வந்து ஒரு பவுனில் வந்து ஒரு 5000 வெள்ளிக்கிட்ட பவுன் சங்கிலி வாங்கி அவங்க அந்த படத்துக்கு வந்து கொண்டாந்து போடுறான். அது இருக்கும்போது போடணும்ல, இருக்கும்போது போடணும்ல, செத்து போடன்னு கொண்டாந்து போடுறாங்க. இருக்கும்போதே பாருங்கடான்னா பார்க்க மாட்டானுங்க. செத்து போனேன்னு பவுனில் கொண்டாந்து சங்கிலி போடுறானுங்க அம்மாவும். அதெல்லாம் போனால் வேடிக்கையாக பார்ப்பேன். இதெல்லாம் நம்ம வாய் திறந்து எதுவும் பேச முடியாது. சரிதான், நல்லது தான் அப்படின்ட்டு இருக்க வேண்டியது. ஆக புனித குலம் பெறுவதற்கு வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு வந்து என்னென்னலாம் சொல்கிறாரு, இவன் எப்படி இருக்கிறான் மனுஷன் சொல்கிறாரு. சாதியிலே மதங்களிலே சமய, இந்த பாடல் தானே, சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்றீர் உலகீர். எது இதிலெல்லாம் இவன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான், கருத்து கொண்டு இருக்கிறான். சாதி உயர்ந்த சாதின்னு ஒருத்தன் வகுக்கிறோம். நாங்களாம் பிராமணர்கள். இந்த வர்ணாசிரம தர்மம் இருக்கு இல்லையா, அவன் சொல்கிறான் நாங்களாம் பிரம்மரால் படைக்கப்பட்டவன், நீங்களாம் வந்து மலத்தால் படைக்கப்பட்டவங்க. அது வந்து ஒரு சாஸ்திரம் அப்படி சொல்லு, சனாதன தர்மம் விளங்குங்களா. இப்படி சாதிகள், ஊறுபட்ட சாதிகள் இருக்கு விளங்குங்களா. இதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனால் ஃப்யூச்சர் உலகத்தில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அது இருக்குமானா இருக்காது, எல்லாம் மாறி போயிடும். இது காலம் மட்டும் இருக்குது. இப்போ வள்ளலார் காலத்திலே இருக்குது. மதங்களிலே, மதம் என்பது எத்தனை அந்தம்? 6 அந்தம். சித்தாந்தங்குள்ள உள்ளுக்கு அடங்கி போச்சு. அப்புறம் சமய நெறி, எத்தனை சமய தெய்வங்கள்? 6. அது இதுக்குள்ளே எல்லாம் அடங்கி போச்சு. மெயின் 6 இதுக்குள்ளே அடங்கி போச்சுன்னா அப்போ அந்த 6க்கு கீழே நிறைய குட்டி தெய்வங்கள்லாம் இருக்குது. சின்ன சின்ன தெய்வங்கள்லாம் எல்லாம் அம்மன் தெய்வங்கள்லாம் நிறையா இருக்குது, சர்ப்ப தெய்வங்கள் நிறையா இருக்குது இல்லைங்களா. அதுக்குள்ளே நிறைய பெண் தெய்வங்கள் வந்து ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்குது. சில பேருக்கு அது குல தெய்வமாகவும் இருக்குது, சில பேருக்கு இஷ்ட தெய்வமாகவும் இருக்குது இல்லைங்களா. அது மாதிரி சமய நெறி 6 மார்க்கங்கள். சாஸ்திர சந்தடிகளிலே, சந்தம் அப்படின்னா சாஸ்திரங்கள், நிறைய சாஸ்திரங்கள் இது சார்ந்து, அதாவது மதங்களை சார்ந்தும் இந்த சமய நெறிகளை சார்ந்தும் இருக்கக்கூடிய பாடல்கள்.
எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் நெஞ்சம் பாடலாம். 6 தெய்வத்து மேலே பாடினதே நிறையா பாடல்கள் யார் படித்தவங்களாம்? சித்தர்கள். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். அவளுக்கு தான், அவங்க அறிவுக்கு அதுதான் தெய்வம். அதனால் அவங்க பாடி தள்ளிட்டு போயிட்டாங்க. வள்ளலாரும் அது குறிப்பிடுறாங்க. அதுபோல் சாத்திர சந்தடிகளிலே சந்தம்னா அதுக்கெல்லாம் ஒரு இசை இருக்குது. சந்தம் கொண்டு தான் பாடியிருக்கு. சந்தடிகளே கோத்திர சண்டைகள். இதில் கோத்திரம் பிரிவு. இப்போ கேங்ஸ்டர்கள்லாம் கோச 4 கோச 8 36ன்னு 18லாம் ஒரு டீம் வச்சுருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த சாமி இதுலேயும் ஒரு டீம் இருக்குது இல்லைங்களா? இது என்ன டீம் கேட்டால், ஒன்று சிவகோத்திரம், அப்படின்னா நீங்கள் சிவனை வழிபடுறவங்க, சிவ செக்ஷன் நீங்கள். இன்னொருத்தன் விஷ்ணு கோத்திரம், ஒன்று ராமம் போடுறவன் தான், பட்டை போடுறவன், 2 பேர். இவங்க 2 பேர்த்துக்கும் அந்த காலத்துலேருந்தே எப்போதுமே ஏன் சாமி தான் பெருசு, ஏன் சிவன் தான் பெருசுன்னு அவன் சொல்லுவான், ஏன் விஷ்ணு தான் பெருசுன்னு. இன்னொருத்தன் சொல்லுவான் 2 பேரும் ஒன்று தான் இல்லைங்களா? இப்படி ஒரு சண்டை, கோத்திர சண்டையிலே அப்படின்ற. அப்புறம் ஆதியிலே இது இந்த சண்டை இப்போன்னு இல்லை, ஆரம்பத்துலேருந்தே. எப்போ இந்த சாமிங்களை நிலை நிறுத்தினாங்களோ அப்பையிலேருந்து இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்குது. ராமம் போடுறவன் விபூதி பூச மாட்டான், விபூதி பூச. இவன் கோயில்களில் தீர்த்தம் கொடுப்பான், விபூதி கொடுக்க மாட்டான். அவன் சிவபுரத்தில் உள்ளவனுக்கு விபூதி கொடுப்பாங்க, அவன் துளசி தண்ணி கொடுக்க மாட்டான். இப்படி இல்லைங்களா? அதான் ஆதியிலே அபிமானித்துனா அதை கருத்தில் கொண்டு, அதை தலைமேற்கொண்டு அபிமானித்து அலைகின்றே உலகீர் அலைந்தலைந்து வீணே நீர் அழிதல் அழகலவே, செத்து தொலையாதீங்க பாடுறாரு. இப்படியே 2 சண்டை போட்டுக்கிட்டு நீ பெருசு நான் பெருசு, இந்த சாமி பெருசு அந்த பெருசுன்னு சொல்லி நீ செத்து தொலையாத இருக்க. அப்படிதான் ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால் அலைந்தலைந்து வீணேன்றார். அது வீண் சண்டைன்றார். வீணே நீர் அழிதல் அழகலவே, இப்படியே சாகிறது அழகு அல்ல. நீதியிலே இதை கடந்து ஒரு நீதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 6 அந்தங்களையும் கடந்து மதங்களையும் கடந்த ஒரு நீதி ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சன்மார்க்க நிலையதனில் சொன்னார். நிலைதனிலே ஞான நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு. உங்கள் கடவுளுக்கெல்லாம் மேலே ஒருத்தர். எப்படி சிவனும் இவங்க 2 பேரும் அடிமுடியை தேடி போனாங்க. பிரம்மாவும் விஷ்ணுவும் என்ன சண்டை போட்டாங்க? நீ பெரியவனா நம்ம. அப்போ இவனுங்க அறிவுக்கு தெரியல நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்றது. அவங்க அறிவுக்கு எட்டுனா சண்டை வருமா? உனக்கும் எனக்கும் மேலே ஒருத்தன் இருக்கிறான், உன்னையும் ஒருத்தன் படைச்சிருக்கான், என்னையும் ஒருத்தன் படைச்சிருக்கான்னு அவங்க அறிவுக்கு எட்டுனா அவனுக்கு சண்டை போடுறதுக்கு வருமா? வராது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நீ எதுக்கு அடிச்சுக்கிற? நீ பெரியவன் நான் பெரியவன்னு. அப்போ உனக்கு மேலே உள்ளது உனக்கு தெரியல, அடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் சிவபெருமான் சொல்லி, சரி என்னோடய அடிமுடியை யார் கண்டுபிடிக்கிறீங்க பார்ப்போம் அப்படின்னாக்கா 2 பேரும் கண்டாங்களா? காண முடியல. இதை தான் வள்ளலார் சொல்லுது. படிமுடி வான்முடி பற்றினும் தோற்றா அடிமுடி என்னும் ஒரு அருட்பெரும் ஜோதின்னு. இப்போ சிவபெருமானுக்கும் அடிமுடி, அருட்பெருஞ்சோதியோடைய அடிமுடி தெரியுமானா? தெரியாது. படைப்பு இப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும்? இங்கே கீழே இதுங்க 2 அடிச்சுக்குதுங்க, நீ பெரியவனா. அதை ஒட்டி நம்ம அடிச்சுக்கிறோம், என் சாமி பெருசு உன் சாமி பெருசு. இப்போ பார்த்தோம், சரி இவனுங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா சாமியும் கொண்டாந்து ஒரு இடத்துல வச்சிருவோன்னு நம்ம நடராஜன் என்ன செஞ்சுட்டாரு, அங்கிட்ட ஒரு சாமியை வச்சுட்டாரு. அதுக்கு முதல்லலாம் அங்கே கோயில் இருந்துச்சா? இவர் விஷ்ணுக்கெல்லாம் கோயில் இருந்துச்சானா? இல்லை. சனீஸ்வரனுக்கெல்லாம் அங்கே கோயில் இருந்துச்சானா? இல்லை. பார்த்தா எல்லாம் சனின்னா பயப்படுறான், நம்ம ஒரு சனி கோயிலை கட்டுவோம், எல்லாம் அங்கே வந்துடுவான்ட்டு வச்சார். எல்லாமே பிஸ்னஸ் நோக்கம்தான். எல்லோரும் வரணும், எல்லோரும் ஒரே இடத்துல எல்லா சாமியும் கும்பிடுவோம். இப்போ செட்டியார் கோயிலும் அதே மாதிரி தான். முன்ன செட்டியார் கோயிலெல்லாம் சிவலிங்கம் இல்லை, இப்போ செட்டியார் கோயிலையும் சிவலிங்கம் வச்சுட்டான். ஆமாம், முருகனை ஒண்டி தான் வச்சான். அவன் வழக்கமாக முருகனை கும்பிட்ற கூட்டம் தொழிலாக போயிடுச்சு இல்லையா? ஆள் வேணும், காசு. அப்புறம் என்ன பண்ணுறது? அவன் பார்த்தான், சிவனுக்குன்னு இவன் இன்னொரு கோயிலுக்கு
போகணும், நம்ம கோயிலுக்கே வரட்டும். ஏன்னா சிவனை விடவும் முடியல, முருகனை பிடிச்சிக்கிட்டா சிவனை விடுவானா அதையும் முடியல. அப்போ ஏன் நம்ம அங்கே போகணும்? அதனால் இங்கே எல்லாம் கூப்பிடுப்போம் வாங்க அப்படின்னா அவன் ஒரு சிவன் கோயிலை வச்சுக்கிட்டோம். எல்லாம் இப்படி வச்சது தான். அப்புறம் சிவனை வச்சாக்க அவரோட எஸ்கார்ட்டை வைக்கணும் இல்லையா, ஒரு பைரவரையும் வைக்கணும் இல்லையா, அப்போ பைரவரையும் கொண்டாந்து வச்சோம். இப்போ அதுக்குன்னு தனியாக வேறு இடத்துக்கு பைரவர் தேடி போக மாட்டான். இதெல்லாம் என்ன, எல்லாம் கொள்ளை நெறி கூட்டுறவாக கூட்டியப்பல் சமயம்னு சொல்லுவார் வள்ளுவர். முட்டாளாக்கி எல்லாத்தையும் நம்ம வைக்கணும், நம்ம வச்சு கொண்டுட்டு வரணும். நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே ஞான நிறுத்தவிடும் தனித்தலைவர் ஒருத்தர், அவர்தாமே வீதிகள் அருட்ஜோதி விளையாடல் புரிய மேவுகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையேன. 6 அந்தத்துக்கும் 6 சமைக்கும் மேலாக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றத இங்கே போட்டு உடைக்கிறார். ஒருத்தர் அவர்தாமே வீதியிலே அருட்ஜோதி விளையாடல் புரிய. இதுக்கு முன்பு அருட்ஜோதி விளையாண்டுச்சான்னா மற்றதெல்லாம் விளையாட விட்டுட்டு இது என்ன பண்ணிடுச்சு, இது என்ன பண்ணிடுச்சு, வேடிக்கை பார்த்துச்சு. நீங்களாம் ஆடுங்க, நான் அப்புறம் பின்னால் வரேன், உங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஆப்பு வைக்க போகிறேன்ட்டு வச்சுது. எல்லாம் ஆடுங்கன்ட்டு ஆட விட்டுருச்சு. அதில் ஆடினவங்க தான் எண்ணிலாம் கோடி பேர் போனாங்க. எல்லாம் இது பண்ண வேலை தான், இதுதான் கொடுத்துச்சு, ஆடுங்களான்ட்டு ஆட விட்டுச்சு. இப்போ தான் 19ஆம் நூற்றாண்டில் தான் ஐயா என்ன பண்ணுறாரு, வராரு, ஏன் ஆட்டத்தை நான் இப்போ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீதியிலே சன்மார்க்க வீதின்னு இருக்குல்ல, பார்த்துன்னு சொல்கிறது அருட்ஜோதி விளையாடல் புரிய. இந்த விளையாடல் என்பது என்ன தெரியுங்களா, என்னது? மேலோட்டமாக நம்ம பூத விளக்கம் என்ன, விளையாட்டுன்னா என்ன சொல்லுவோம்? ஏகப்பட்ட விளையாட்டு இருக்கு இல்லையா? இல்லை, விளையாட்டு என்பது பூதவெளி விளக்கத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒலிம்பிக்கில் வந்து எத்தனை வகை விளையாட்டு இல்லைங்களா? ஸோ இது ஒரு விளையாட்டு. இதில் முக்கியமான விளையாட்டு வந்து பந்து விளையாட்டு. கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து கவரக்கூடிய ஒரு விளையாட்டு வந்து பந்து விளையாட்டு. உலகம் முழுதும் ரசிக்கக்கூடியது இல்லைங்களா? ஸோ இதில் எவனுக்காவது ஞானம் வருமா? யாருக்குமே ஞானம் வராது. ஆனால் இவர் சொல்கிற விளையாட்டு வந்து என்னன்னாக்க, நீங்கள் உங்களை புனித குலமாக மாற்றுகின்ற ஒரு விளையாட்டு. இப்போ நம்மளோட இதுவும் ஒரு விளையாட்டு தான். இது விளையாட்டு சித்தரோடைய பாடல் ஒன்று இருக்குது, விளையாட்டு சித்தர்னு. அவர் பேரே விளையாட்டு சித்தர். ஏன் அவர் பேர் விளையாட்டு சித்தர்னாக்க, இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் எப்படி விளையாடுது என்பதை சொன்னதுனால அவருக்கு விளையாட்டு சித்தர்னு பேர். எல்லாமே எப்படி விளையாண்டுச்சு, ஆரம்பத்தில் எப்படி விளையாண்டுச்சு, அப்புறம் நீ எப்படி வந்த, நீ எப்படி விளையாடுற, எப்படி போறேன்னு எல்லா கதையும் சொல்லிட்டு பாட்டாலே சொல்லிட்டு வருவேன். யாராவது கேள்விப்பட்டிருங்களா அவரோட பாடலை? ஒரு நாளைக்கு படிப்போம் அந்த பாடலை. அதனால் விளையாட்டு இங்கே வந்து எடுக்கணும்னா, இதுக்கு பாடல் வந்து 186 போய் பாருங்களேன், என்ன விளையாட்டுன்னு இங்கே சொல்லியிருப்பாரு. என்ன விளையாட்டுன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். பொய். பாடல் 184 பக்கம் 77. விளையாட்டுக்குள்ள சிக்கரெட்டை எங்க வச்சிருக்கிறார் வள்ளலார் இந்த பாடல்? விளையாட விளைந்தேன், இறைவன் அவரை விளையாண்டார். அதனால விளையாட்டு என்பது ஞானம் விளையும் விளையாட்டே. அப்ப எல்லா விளையாட்டுலையும் ஞானம் வருமானா? வராது. இறைவன் விளையாடுற விளையாட்டு தான் மனிதனுக்கு என்ன வரும்? ஞானம் வரும். அதுக்கு பேர் தான் விளையாட்டு. இது வந்து ஆன்மீக விளக்கம். அதனால தான் சொன்ன பூத விளக்கம் நமக்கு தெரியணும், ஞான விளக்கம்
என்னான்னு தெரியணும். அப்போ இங்கே உள்ள விளையாட்டு என்ற சொல்லுக்கு வந்து பொய்யுடைய என்னோடு நீ விளையாட விளைந்தேன். வள்ளலார் என்ன விரும்பினார்? இறைவா நீ என்னோட வந்து விளையாடு அப்படின்னு சொன்னார். இப்போ மாயை நம்மளை விளையாண்டுக்கிட்டு இருக்கு. எது விளையாடுது? இப்போ மாயை விளையாடுது. மாயை விளையாண்டுச்சுன்னா நம்ம உய்ய முடியுமா? என்ன ஆகும்? மாயை விளையாண்டுச்சுன்னா நம்ம என்ன ஆகும்? மரணம் அடைவோம். மாயை என்ன நமக்கு ஞானம் கொடுக்க போதா? புனித குலமா மாயை நம்மளை ஆக்க போதா? ஆக்காது. ஆனால் அருள் நம்மளை விளையாண்டா ஞானத்தை நம்ம அடையலாம். அதுக்கு தான் சொன்னேன் பாடல் நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்றதுக்காக. ஆக விளையாடல் புரிய மேவுகின்ற தருணம், இறைவன் விளையாடுவதற்கு வருகின்ற தருணம் இது. அப்போ நீ தயாராக இருக்கணுமா இல்லையா? இறைவன் என்னோட வந்து விளையாடணும், என்னை விளையாண்டு என்னை உய்விக்கணும். அவருடைய விளையாட்டு என்ன செய்யும்னா நம்மளை புனிதமாக மாற்றும். மாயை விளையாண்டுச்சுன்னா நம்மளை மரணத்துக்கு கொண்டு போய் சாய்க்கும். இதுதான் விஷயம். அப்போ யாருக்கு எதிர்பார்க்கணும்? இறைவன் நம்மளோட அருப்பெருஞ்சோதி நம்மளோட வந்து விளையாடணும். அவரோட விளையாட்டை நம்மக்கிட்ட காட்டணும். பொன் செயல் இல்லையா? இப்போ இருக்கிறது வன் செயல். அதனால் மேவுகின்றேன், மேவுகின்றேன்னா அழைக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. தருணம் இது கூவுகின்றேன். கூவுகின்றேன்னா நான் இந்த உண்மையை உனக்கு சொல்லுகின்றேன், எடுத்து சொல்கின்றேன் உண்மையே அப்படின்றது. அப்போ முதல் பாடல்களே புனித குலம் பெறுவதற்கு யார் துணைன்றது தெரிஞ்சிருச்சா இல்லையா? அருள் தான் நமக்கு துணை. காடு வெட்டி நிலம் திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுவிரைத்து கழிக்கின்றீர் உலை. காடை வெட்டி நிலம் திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு, கரும்பு நடுறதுக்கு பதிலாக என்ன கடுகு விரைத்து கழிக்கின்றீர் உலை. அப்படின்னா இது என்ன சொல்ல வர்றாரு? இந்த உலகத்தில் நீ பிறந்து வளர்ந்து நீ இனிப்பு என்ற இறைவனோட இன்பத்தை நீ வந்து அடையாமல் காரம், கடுகு வந்து என்ன காரம், காரத்தை நீ வந்து காரமாக இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. கடுகு விரைத்து கழிக்கின்றேன். கூடு விட்டு போயின பின் ஏது புரிவி. இது நல்லா இருக்கு இந்த கேள்வி. கூடு விட்டு, உடம்பு என்ற கூடை விட்டு உயிர் என்ன ஆயிடும்? போயிடும். கூடு விட்டு போயின பின் ஏது புரிவி. நீ என்ன செய்ய முடியும்? உனக்கும் இந்த உலகத்துக்கும் தொடர்பு இல்லை. என்ன பண்ணுவ நீ? பிள்ளை குட்டிலாம் இருக்கும், பேர பிள்ளைங்கள்லாம் இருக்கும். நீ என்ன பண்ண முடியும்? பேச முடியுமா? கொஞ்ச முடியுமா? என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதான் ஏது புரிவீர். எங்கே குடியிருப்பீர்? அது இல்லை, ஏ வரும். எங்கே குடியிருப்பீர்? எங்கே இருப்ப? சீனா என்ன பண்ணுறான்? அவன் குடியிருக்கணும்னு சொல்லி வீடு கட்டி கொடுக்குறான். அவன் பாருங்க, அவன் என்ன பண்ண, அவன் மாட்டி விட்டான்னு தெரியும். காடி விழா வாங்குறான், அவன் காடி விழா பணம் போட்டு எரிக்கிறான். கத்தியா பணம் போட்டு எரிக்கிறான். ஏட்டானாக்கா அவன் அங்கே பணம் பயிர். இது நம்மளவன் கொஞ்சம் பரவாயில்ல போல. ஆமாம், எல்லாம் இவர் என்னென்ன ஆசைப்பட்டோன்னா அவன் சொர்க்கத்தில் போய் இதெல்லாம் அனுபவிப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த ரோத்தான் இருக்கு இல்லையா, எங்கள் வீட்டுக்கிட்ட அங்கே ஒருத்தன் செய்கிறான் கடை வரிசையில். இதுக்குன்னு ஒரு வீடு வந்து சேவை எடுத்து அவனுங்கெல்லாம் செய்கிறானுங்க. செஞ்செல்லாம் லோரியில் ஏற்றுவாங்க. இந்த பசார் மாலம் டைம்லலாம் நாங்கள் போய் காய்கறி வாங்க போகிறப்ப இப்போ இதை பார்ப்பாங்க. பக்கத்தில் ஒரு லோரி வந்து எல்லாம் ஏற்றுவோம். என்னடா இதெல்லாம் இருக்குன்னு சும்மா கேட்ட இதெல்லாம் எதுக்கு செய்கிறீங்க அப்படின்னு. அவன் சொல்கிறான், செத்து போனாக்கா அவங்களாம் அந்த உலகத்தில் வந்து இதெல்லாம் பயன்படுத்துவாங்களாம் அப்படின்னு. ஓ அப்படியா? அவனோட பிலீஃப் பாருங்க எப்படி இருக்குது. அப்போ ரோடெல்லாம் யார் போட்டிருப்பாங்க? நம்ம சாமி ஒழுப்பு அங்கே போட்டிருப்பாங்க. தெரியல. நம்பிக்கை பாரு எப்படி எப்படியான மூடத்தனமான நம்பிக்கை. இங்கே கேட்குற எங்கே குடியிருப்பீர்? செத்து போனே எப்படி இருப்போம்? எங்கே இருப்போம்? சந்திப்புமே
எப்படி இருப்போம்? யார் வீடு கட்டி நமக்கு வச்சுருக்கிறா? உடம்பு இருந்தால் தான் நமக்கு வீடு வேணும், வாசல் வேணும், எல்லாம் வேணும். செத்து போயிட்டா அவனுக்கு என்ன வேணும்? சுடுகாட்டில் இருப்போமா நம்ம? சொல்லுங்கள், அந்த உயிர் சுடுகாட்டில் இருக்குமா? இருக்காது. மாந்தர் வாழ்வு மண்ணிலே மறைந்த போது விண்ணிலே. சோகக்கார் சொல்கிறாரு, உடம்பு ஆக்சிஜனோடு இயங்கும் போது மண், ஆக்சிஜன் நின்று போனால் விண்ணு. ஏன்னா அந்த 36 தத்துவம் என்ன கூறு? ஆகாய கூறு, விண். மனம் வந்து விண் தானே, ஆகாயம் தானே. அப்போ நீ எங்கே இருப்ப? ஆகாயத்தில். ஆகாயமாக நம்ம இருப்போம். மழை பெய்யும், காத்தடிக்கும், இது சூரியனோட நெருப்பு படும், அதை தாக்குமானா உனக்கு இப்போ மழை பெய்ஞ்சால் சளி பிடிக்கும், செத்து போயிட்டால் சளி பிடிக்காது. உடம்போடு இருந்தால் ஜுரம் வரும், ஊசி போடணும். செத்து போனால் அங்கே ஊசியெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது, ஏன்னா ஜுரம் பிடிக்காது. புரியுதுங்களா? வெளியாயிட்டமாக்க அதோடைய சிஸ்டம் வந்து வேறு. உடம்போடு இருந்தால் நமக்கு நேரத்துக்கு நேரம் தாகம் எடுக்கும், பசி எடுக்கும், சாப்பிட்ணும். செத்து போயிட்டாக்கா சாப்பாடு உனக்கு தேவைப்படாது. ஏன்னா அந்த உடம்புனோட இந்த 36 தத்துவம் இயங்குகிற சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்லி அது வேறு. அன்ன உடம்புக்குள்ளே இருந்தால் தான் நமக்கு இதெல்லாம் தேவைப்படுது. இந்த இப்போ வெயில் அடிக்குது, எல்லோரும் வீட்லேயும் ஏக்கான் வேணும். ஏக்கான் தட்டுறோம் இல்லையா? செத்து போனால் உனக்கு ஏன் ஏக்கான் கொடுக்கும்? செத்து போனால் யார் உங்களுக்கு ஏக்கான் தட்டி விட்டுருக்கா? நீ வெளியில் தான் இருந்தாகும். உடம்போடு நம்ம இருந்தோம்னாக்கா டாய்லெட் வேணும். வெளியாயிட்டோமா நமக்கு டாய்லெட்டு தேவைப்படாது. உடம்போடு இருந்தால் நம்ம குளிக்கணும், 2 வேளை குளிக்கணும். செத்து போயிட்டா குளிக்க வேண்டிய அவசியம் அவன் குளிப்பாட்டிடுறானே கடைசியாக. கடைசி குளியோடு முடிஞ்சு அப்புறம் குளிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. இல்லைங்களா? சாமிங்களாவது ஏதோ குளிப்பாட்டம் அண்ணாடும், நமக்கு அது கூட இல்லை. கேட்குறாரு பாருங்க, நீ எங்கே இருப்ப, என்ன பண்ணுவ? யோசிச்சு அதை பற்றி என்னைக்காவது? செத்து போயிட்டா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு எவனாவது யோசிக்கிறானா? இல்லை போனவன் தான் சொல்கிறானா, ஏய் நீங்களாம் வந்துடாதீங்க, இங்கே வந்து எனக்கு இதெல்லாம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு யாராவது வந்து சொல்கிறாங்கன்னா? தாத்தா செத்து போயிருப்பார், அப்பா செத்து போயிருப்பார், அம்மா செத்து போயிருப்பாங்க, பிள்ளைங்க செத்து போயிருக்கோம், ஏதாவது சொல்லுதுங்களா? வந்துடாதீங்க, இங்கே நாங்களாம் அப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கணும் ஏதாவது சொல்லுதுங்களா? ஒன்றும் தெரியாது. ஆனால் எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு நம்ம தெரியும். ஏன்னா இதெல்லாம் என்ன கூறுன்னா வெளி. அப்போ வெளியில் இருக்கும்போது இந்த உலகத்தில் என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் அதுக்கு தேவை இல்லை. நீ கொடுக்கறனால ஒன்றும் இல்லை. அவன் சாப்பிட்டுட்டுன்னா ருசியாக இருக்குன்னு சொல்ல போகிறானா, உப்பு பத்தலைன்னு சொல்ல போகிறானா, என்ன சொல்ல போகிறான்? ஒன்றும் இல்லையே. இப்போ மற்ற மதத்துக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையே. அவன் என்ன செய்கிறான்? ஒன்றும் செய்யலையே. நம்ம செஞ்சு மட்டும் என்ன, அவன் என்ன நம்மளோட தொடர்பில் இருக்கிறானா? ஏதாவது சொல்லுங்கள். யாரும் தொடர்பில் இல்லை. அவர் கேள்வி நல்லா கேட்குறார். கூடு விட்டு போயின பின் ஏது புரிவீர்? இருக்கும்போதே எவ்வளோ வேலை நம்ம செய்கிறோம். நீ போயிட்டா உனக்கு என்ன வேலை இருக்குது? நீ என்ன செய்ய போகிற? எதுவும் செய்ய முடியுமா? தெரியாது. நமக்கு என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் தெரியாது. உண்மைதானே? ஒன்றுமே செய்ய முடியாது. ஏது இங்கே எங்கே குடியிருப்பே? ஐயோ நீர் குறித்து அறியி. ஐயோன்றாரு. என்ன இது கூட ஒன்றும் தெரிஞ்சிக்காம நீ வாழ்றியே. அப்போ எவ்வளோ அசாட்டுத்தனமாக நம்ம இருக்கிறோம். மறுமையை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. எல்லாம் இப்போ இருக்கிற ஓட்டத்தை மட்டும்தான் சிந்திக்கிறோம். திடீர்னு வந்தோடனே என்ன ஆகிறதுன்னு யாருக்குமே தெரியாது. ஐயோ குறித்து நீர் அறியீர், இங்கே பாடுபட்டீர் பயன் அறியீர். பாடுபட்டீர், உழைச்சோம், பணம் நிறையா சம்பாதிச்சோம், என்னென்னமோ செஞ்சோம், ஆனால் பயன் ஒன்றும் இல்லை. போகும்போது என்ன கொண்டு போகிறேன்? கோடீஸ்வரன் போகும்போது என்ன கொண்டு போகிறான்? ஒன்றும் இல்லை. ஏழை போகும்போது என்ன கொண்டு போகிறான்? ஒன்றும் கொண்டு போகல. நீயும் மண்ணுக்கு தான் போகிற, அவனும் மண்ணுக்கு தான் போகிறேன். கோடீஸ்வரன் சொல்லி புழு தின்னாமல் இருக்குது அவனை? இல்லை. இந்த லட்சத்தில் பொட்டி வாங்குவான் பாருங்க. ஒரு பொட்டி 2000 3000. அது பார்க்குற எந்த புழுவாது பொட்டி பயங்கரமான பொட்டிடா, நான் கிட்ட நெருங்க மாட்டேன்னு எந்த புழுவாது சொல்லுமா? முடிஞ்சால் பொட்டியும் சேர்த்து அது என்ன செஞ்சணும்? பொட்டி நல்லா இருந்தால் அதுக்கு சாப்பாடாக இருந்தாலும் பொட்டியும் சாப்பிட்ருவோம்.
கரையானுங்களாம் தோன்றி அந்த பொட்டியையும் அது அப்புறம் நீ பொட்டியில் போட்டு என்ன பண்ணுறது? அந்த காலத்துலலாம் பொட்டியே கிடையாது. இன்றைக்கி மலாய்க்காரன் பாருங்க பொட்டியாக வாங்குறான் இல்லையே, என்ன பண்ணுறான்? துணியை சுற்றி இது பண்ணிடுறான். அவனுக்கு பொதுவாக ஒரு இது வச்சுருக்கிறானுங்க, ஒரு பல்லாக்கு மாதிரி கொண்டு வராங்க. பிரேதம் அதில் வச்சு கொண்டு போய் அவங்க துணியில் மூட்டை கட்டி கீழே அனுப்பிச்சிடுறான். முடிஞ்சு அவ்வளோதான். என்ன கேட்டால் அது வந்து மலிவான விலை, பொட்டியெலாம் தேவையில்லை. நம்மளும் அந்த பொட்டியில் வச்சாலும் ஒரு மாதம் 6 மாதம் கழிச்சு அதில் ஒரு கோயில் கட்டுவோம், சிவலிங்கம் வைப்பான். பார்த்துருக்கீங்களா? நம்ம கல்லறைகளுக்கெல்லாம் போனாக்க அவனை தெய்வமாகவே வச்சு இவன் பண்ணுவான். இருக்கும்போது ஒரு மண்ணாங்கட்டி சாமி கும்பிட மாட்டான். செத்து போனேன்னே அவனுக்கு நான் சில சுடுகாட்டுக்கெல்லாம் போய் பார்ப்பேன், சிவலிங்கத்தை வச்சு அவர் போட்டு கட்டியிருப்பார். படம்லாம் அழகாக இருக்கும். இப்போ பிறந்தான் இப்போ செத்தானே எழுதி வச்சிருப்பான். எவ்வளோ நாளைக்கு நீ அங்கே இருப்ப? உன்னால் இருக்க முடியுமாங்க? தேவையா இதெல்லாம்? சொல்லுங்கள். செத்து போனால் அடுத்து என்ன ஆயிடுவோம்? வள்ளலார் சொல்கிறாரு, சாவதென்றும் பிறப்பு. அப்புறம் உனக்கு என்னத்துக்கு அங்கே கல்லறை? எதுக்கு கல்லறை? இப்போ மண் வந்து வாங்க வச்சுட்டான். செத்து போயிட்டியா, உனக்கு வேணுமா, அங்கே போ, அதுக்கு ஒரு தனி இடம்லாம் வச்சு 50,000 1 லட்சம்னு இடம். பக்கத்தில் அடுத்த ஆளுக்கும் அவன் புக் பண்ணிடுறான். எங்கள் அப்பா அங்கே போயிட்டார், எங்கள் அம்மா அவங்க தான் வரணும்னு இவன் இருக்கும்போதே புக் பண்ணுறான். உலகம் பாருங்கள், பைத்தியக்கார உலகம். செத்து போகணும்னு தெரியுது, அடுத்து நீ என்ன தேடணும்? புனித குலம் ஆவறதுக்குள்ள வழி அதெல்லாம். அதனால தான் பித்துலகீரேன்னு ஏன் படித்தா தெரியுங்களா? இந்த உலகம் அப்படிப்பட்டது, ஒரு பித்து, எல்லாம் பைத்தியக்காரன்னு சொன்னார். ஆக பாடுபட்டேன் பயனறியேன் பாலுக்கு இறைத்து கழித்தீர்னு. பாலுக்கு இறைத்து கழித்தீர்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? சொல்லுங்க பாப்போம். கழித்து இறைத்து கழித்தீர். பாலுக்கு இறைத்து கழித்தீர்னா என்ன அர்த்தம்? அந்த தாதுக்களையெல்லாம் சிற்றின்பத்தில் நீங்கள் கழித்து இறந்தீங்கன்னு. கழித்தீர்னா இன்பம், சிற்று இன்பங்களில் நீங்கள் கழித்தீர் சொல்கிறாரு. ஏன்னா அது இந்த வித்தைக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிரம்மச்சரியம் நமக்கு தேவை. விந்து வந்து வீணாக்க கூடாது. மேலே ஏற்ற சொல்லலை, வாசிப்பயிற்சி செய்ய சொல்லலை. ஆனால் அதை இழந்தீங்கனாக்க உங்களுக்கு உடம்பு போயிடும். ஆமாம். அதனால் பாலுக்கு இறைத்து கழித்தீர் பட்டதெல்லாம் போதும். இப்போ என்ன சொல்கிறது? பட்டதெல்லாம் போதும். இது பரமர் வருதருணம். பரமர்னா யாரு? அருப்பெரும் ஜோதி வருகின்ற தருணம் இது. இதுக்கு முன்பார் வந்தது இல்லை, இப்பதான் அவர் வராரு. வரு தருணம் அப்படின்னு சொல்றாரு. ஈடு கட்டி வருவீரில். ஈடு கட்டினாக்க இவ்வளோ நாள் நம்ம இழந்துட்டோம், இப்போ ஈடு கட்டணும். அப்போ ஈடு கட்டணும்னாக்க அருப்பெருஞ்சோதியை நீங்கள் வசமாக்கி ஈடு கட்டும். இவ்வளோ நாள் நம்ம இழந்ததெல்லாம் திருப்பி இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஐயோ இவ்வளோ இது என்னோடய காசுலாம் போயிடுச்சுல, இதுக்கு எப்படியாவது ஒரு ஈடு கட்டணும் அப்படின்னா இதுக்கு நான் ஒரு ஈக்குவலாக ஏதாவது நான் வந்து பெறணும். அப்போ ஈடு கட்டுறதுக்கு எது நமக்கு துணைனா அருட்பெரும் ஜோதி. அதான் ஈடு கட்டி வருவீர்கள் இன்பம் மிக பெறுவீர். இன்பம் மிக பெறுவீர். என்ன இன்பம்? பேரின்பம். சிற்றின்பத்தை நம்ம வந்து கட்டுப்படுத்தணும், பேரின்பத்தை பெறுவதற்காக. என்மை உரைத்தேன் அலன். நான் என்மைனாக்க நான் பல மாதிரி சொல்லலை, ஒன்றே சொல்கிறேன். வர்ணமில்லா பெருவாள் ஒன்றை நான் பேசினேன். அதான் என்மை உரைத்தேன் அலன், நான் உண்மை உரைத்தேன். பல மாதிரி நான் உனக்கு சுத்தல்ல விடலை, நான் உனக்கு உண்மை உரைத்தேனே அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த பாடலே நமக்கு என்ன சொல்கிறாரு? செத்து போயிட்டா என்ன ஆகும், எப்படி இருப்போம் என்பதை பற்றி நமக்கு
சிந்திக்க வைக்கிறேன். இல்லைங்களா? இந்த தமிழ் வர்க்கம் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த தமிழ் மக்கள் செத்து போனே நம்ம சடங்கு செஞ்சால் அந்த ஆத்மா வந்து முத்தி அடைஞ்சிரும், மோட்சம் அடைஞ்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை விதைக்கப்பட்டுருச்சு. யாருக்காக இது விதைக்கப்பட்டதுன்னா, அந்த காலத்தில் வந்து ஐயர்களுக்கு வந்து வேலை இல்லை. ஐயரோட வேலையெல்லாம் என்ன? இந்த மாதிரி சடங்கு செஞ்சு பழைக்கணும். அதான் செத்து போயிட்டாங்க. நீங்கள் வந்து ஐயருக்கு வந்து காய்கறிகள், அரிசி, பருப்பு, கொடை, செருப்பு எல்லாம் வாங்கி இன்றைக்கும் கொடுக்குறோம் தானே. கொடுத்தா என்ன ஆகும்? அப்படி கொடுத்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எங்கள் அப்பா மோட்சம் அடைஞ்சிருவார். இவர்கிட்ட கொடுத்துட்டாக்க அது வந்து அவர் வந்து அடைஞ்சிருவார். இப்படி பழக்கி வச்சுருக்கோம். சொல்லுங்கள், அந்த ஆளுக்கு தெரியுமா இதெல்லாம் வாங்கிட்டு அந்த ஆத்மா வந்து போயிடுச்சு அப்படின்னா அவர் உறுதிப்படுத்த முடியுமா? சரி, நீ தான் உறுதிப்படுத்த முடியுமா? சரி, போன ஆளாவது வந்து சொல்கிறானா, நீ கொடை பருப்புகள்லாம் கொடுத்துட்ட, அதெல்லாம் வந்து ஓகே, இப்போ நான் வந்துட்டேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறானா? இல்லை. எப்படி அமைச்சு வச்சிருக்கிறான் பாரு. எல்லாம் எல்லாம் வேணுமனே வச்சாங்க, இப்படி கடக்கட்டும். ஏன்னா அவன் வயலில் இறங்கி நடமாட்டான், நாற்று நடமாட்டான். எந்த ஐயர் உட்காந்து உங்களுக்கு வந்து விவசாயத்தில் இறங்குறாங்களா? இல்லையே. அன்றைக்கி அவனுக்கு தான் நீ மெயின். கோயிலெல்லாம் அவனுக்கு தான் நீ நடத்தணும். நீ உள்ளுக்கு போகக்கூடாது. சில தெருவுலலாம் நீ நடக்கக்கூடாது. நீ கையெடுத்து கும்பிடக்கூடாது. உன் நாக்கில் நீ நாமத்தையும் சொல்லக்கூடாது. என்கிட்ட வந்து சொல்லி நான் போய் உனக்காக இன்றைக்கி தான் அதான் ஓடுது. இன்றைக்கும் கோயிலுங்களா ஏஜென்ட் வேலை ஓடுது. பேரை சொல்லணும், நட்சத்திரம் சொல்லணும். அவர் மற்றதெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு உள்ளுக்கு போயிட்டு கொண்டாந்து உன்கிட்ட கொடுப்பாரு. நீ வாங்கிட்டு வரணும். அவன் செஞ்சதை இன்றைக்கி நம்மளும் செஞ்சிட்ருக்குறான் கோயிலில். ஏன் உனக்கு வந்து சொந்தமாக வழிபட தெரியாதா? சொல்லுங்கள், உங்களுக்கு சொந்தமாக கும்பிட தெரியாதா? கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் உட்காந்து தியானம் பண்ண உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா அந்த மரபுலையே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இங்கே வந்து சிந்திக்க வச்சுருக்க இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இறந்த பின் என்ன ஆகும்? இதெல்லாம் தெரிஞ்சதை தான் வள்ளலார் சொன்னார். இந்த சடங்கெல்லாம் வேண்டான்னு சொன்னார். அவர் ரொம்ப உடச்சி சொல்கிறார். ஏன் தெரியுங்களா? வள்ளலாருக்கு விவரம் தெரியும். இப்போ நான் உடச்சி விடுற மாதிரி அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவன் பொழப்பில் ஏன் நம்ம மண்ணை போடணும்னு சொல்லி அப்படி மேலோட்டமாக இவனுக்கு மேலோட்டமாக சொல்லுவோம், புரிஞ்சுக்கிட்டு போனால் போட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப டீப்பாக உடச்சிலாம் அவர் வந்து சொல்லலை. சும்மா சுருக்கமாக என்ன சொல்லிட்டாரு? சுருக்கமாக சொல்லிட்டாரு. என்னன்னு சொன்னார்? இறந்தவரை புதைச்சா போதும்னாரு. மற்ற சடங்குகள் திதி வேணான்னு, திதி கூட வேணான்னு. ஒவ்வொருத்தன் செஞ்சிட்ருக்கான். கேட்டால் 40 வருஷமாக நான் திதி கொடுக்குறேன்றான். 20 பேர் உங்கள் அப்பன் பிறந்துருப்பானையா அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் பிறக்கலையே உங்கள் அப்பா, நீ திதி கொடுத்துக்கிட்டே இருக்க. வாங்கிட்டார் அந்த ஆள் அப்படின்னா தெரிலன்றான். நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோன்றான். எவ்வளோ நாளைக்கு தான் கொடுக்கணும்? இறந்தால் திருப்பி என்ன ஆயிடுவாங்க சில காலங்களில். இதான் இந்து மதம் அதானே சொல்லுது. பிறந்தால் இறக்கணும், இறந்தால் பிறக்கணும். இது இப்படி தானே ரவுண்டு ஓடுது. அப்போ நீ எவ்வளோ நாளைக்கு தான் செய்யணும்னு இருக்கணும்? நீ இருக்கிற வரைக்கும் செய்ய. அப்போ யார் பெனிஃபிட் பண்ணுவா? நீ ஒவ்வொரு தரையும் யாரை போய் கூப்பிடணும்? ஐயர் தான் கூப்பிடணும். ஐயர்களுக்கு இது ஒரு பொழப்பாக அந்த காலத்தில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, நீ இப்படி பொழைச்சிக்கிறா அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து சொல்கிறாரு. ஆற்று வெள்ளம் வருவதற்கு முன் அணைப்போட அரியீர். பஞ்சீர் வரப்போகுதுன்றாரு. பஞ்சீர் வரத்துக்கு முன்பே என்ன செய்யணும்? இப்போ கிளந்தான்லாம் மழை காலம் வரும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வானிலை தான் சொல்லிடுறான். இன்றைக்கி இந்த மாகாணத்தில் இந்த மழை பெய்ய போகுது, இத்தனை வாரம் மழை பெய்ய போகுது, இத்தனை மாதம் மழை பெய்ய போகுதுன்னு. அப்போ உடனே அரசாங்கம் என்ன செய்யும்? அந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் எல்லாம் இது பண்ணு, வேறு ஒரு இடத்துல கொண்டு போய் எல்லாம் மேட்டு இடத்துல வச்சு அவங்களெல்லாம் தங்க வச்சு அவங்களுக்கு உணவு உடை எல்லாமே அது கொடுக்கும். வத்தின பிற்பாடு அப்புறம் எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ரும். இதானே நடக்குது. அது மாதிரி இங்கே சொல்கிறாரு, நமக்கு வந்து ஆற்று வெள்ளம் வருவதற்கு முன் அணைப்போட அரியீர் அப்படின்னா என்ன வரும்?
ஆபத்து வரும். அகங்கார பேய் பிடித்து ஆடுதற்கே அறிவி. ரொம்ப ஈகோவாக இருந்து ஆடுறீங்கன்ற. ஈகோ, அகங்காரம் என்பது ஈகோ, நான் என்ற ஒரு திமிரு. அகங்கார பேய், அதை வந்து என்னன்னு சொல்றாரு, ஒரு பேய் என்று. இப்போ மற்ற பேய் கூட பிரச்சனை இல்லை, அதுக்கு சாப்பாடு கொடுத்து கூட அடைக்கிடலாம், கயிறு போட்டு கட்டி அடைக்கிடலாம், இல்லை மரத்தில் ஆணி அடித்தாக்கா அதை ஆப்பு வச்சிடலாம் இல்லைங்களா, இல்லை அது என்ன கேட்குதோ கொடுத்து அதை ஓட்டி விட்டுடலாம். ஆனால் இந்த பேய் இருக்கு, நான் என்ற அகங்கார பேயை ஒதுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அகங்கார கிழங்கை பிடுங்கருக்கரின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும். அகங்கார கிழங்குன்னு. ஏன்னா இந்த கிழங்கு என்ன செய்யும், திருப்பி திருப்பி வந்துடும். இப்போ வாழை மரம் இருக்குது, அதுக்கு கீழே கிழங்கு இருக்கும். நீங்கள் வாழை மரத்தை வெட்டிட்டாலும் மறுபடியும் என்ன செய்யும், மறுபடியும் துடுத்துடும். அது மாதிரி இங்கே வந்து அகங்கார பேய் பிடித்தாடு. இந்த அகங்காரத்தை வந்து எப்படி பிடுங்கிறது? அருளின்றி இது முடியாது. நான், அது எங்கேருந்து வருது அந்த நான்? மனம் உண்மையா? மனம் உண்மையா? மாயை. இந்த மனம் என்ற அகங்கார பேயத்தான் வெளியில் எடுத்து கோயிலில் என்ன வச்சுருக்கிறான், அசுரனாக. இந்த நவராத்திரிலாம் வருது இல்லையா, அன்னைக்கு என்ன செய்வாங்க, 9வது 10வது நாள்லாம் அம்பு விடுவாங்க இல்லையா, கோயில் பூரா அதானே நடக்குது. இந்த அகங்காரம் தான், நான் என்ற அகங்காரம். இப்போ இது வருது இல்லையா, ஏன்னா தீபாவளி, நரகாசுரன். அந்த நரகாசுரன் நான், மகிடாசுரன் நான், எல்லாம் கெட்ட அரக்கர் பூரா எல்லாமே இந்த நான் என்றது இதுதான் அகங்காரம். இதை புறத்தில் வச்சு என்ன பண்ணுறாங்க, இதை ஒழிக்கணும், அருளால் ஒழிக்கணுன்றது தான் வெளியில் நடக்கிற பூஜைகள். இதுக்கு எவ்வளோ பெரிய கூட்டம், இதுக்கு ஒரு வசூல். அகங்கார பேய் பிடித்து ஆடுதற்கே அறிவே, கூட்டு வரும் காலதனுக்கு ஏது பூர்வீர். ஏமா வருவானே, நீ என்ன செய்ய போகிற, தெரிய வேணாமா? எப்போ மனிதனாக வந்து பிறந்துட்டோமோ அப்போ நமக்கு என்ன தெரியும், நம்ம இந்த பூமியில் ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது. அப்படி ஒரு நமக்கு எச்சரிக்கை முன்கூட்டியே வரணும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன வரணும், எப்போ நமக்கு முடி நிறைக்குதோ டிக்கெட் வாங்கிட்டோன்னு தெரியும், காலிங் பெல் அடிச்சிட்டான்னு தெரியும். அப்பயும் தெரியல, இவன் டை அடித்து என்ன பண்ணிடுறான், இல்லை அப்படின்னு இவனுக்குள்ளேயே சமாதானப்படுத்திக்கலாம். அதான் ஏகப்பட்ட டை இருக்குது போட்டு, எனக்கு அது வரல அப்படின்றத நம்ம மறைக்கிறோம். ஆனால் பாடி என்ன சொல்லுது, உனக்கு நெருங்கிருச்சு அப்படின்னு அது சொல்லுது. அதனால் கூற்று வரும் கால் அதனுக்கு ஏது புரிவு. என்ன செய்ய போகிற, ஐயோ கூற்றுதைத்த சேவடியை போற்ற விரும்புகிறே. இந்த யமனை வெல்றதுக்குன்னு ஒருத்தன் இருக்கிறான், யமன் அவங்ககிட்ட நெருங்க மாட்டான், அவனை கண்டா ஓடி நடுங்கி ஓடி ஒளிஞ்சிருவான். அவனை நீ போற்ற விரும்புகிறே அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீ எந்த தெய்வத்தை கும்பிட்றாலும் யமன் உன்னை பூந்து விளையாடுவான். நீ கோயிலில் அர்ச்சகராகவே இரு, அன்னாடும் சாமி கும்பிடு, அன்னாடும் சாமியை கும்பிட்டு, அப்பயும் யமன் உன்னை தட்டி கொண்டு போ. இதானே நம்ம பார்க்குறோம். அப்போ கூற்று உதைத்த சேவடி, சேவடி என்பது திருவடி. அப்போ வள்ளலார் அதை வென்றாரா இல்லையா? யமன் என்னும் இனி அவன் இலை இலை மகனே எய்ப்பற வாழ்க என்று உரைத்தமை சிவமேன்னு வள்ளலார் பாடியிருக்கிறாரு. யமன் வள்ளலாரை யமன் போய் கிட்ட நெருங்க முடியுமா? கிட்ட நெருங்க முடியாது. அதனால தான் சொன்னார், அந்த சேவடியை போற்ற விரும்பீர். அந்த திருவடி எதுன்னு கேட்டிங்கன்னா அருட்பெரும் ஜோதியை போற்ற விரும்பீரே. வேற்றுரைத்து வினை பெருக்கி, பேச வேண்டியதை பேசாமல் மற்றதெல்லாம் பேசி பேசி வினை பெருக்கி, மேலும் மேலும் வினை என்ன ஆகும்? நம்ம இந்த பூமியில் வந்தாலே நமக்கு என்ன பெருகும்? வினை. வினை என்பது என்ன? நாம் செய்கின்ற செயல், எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் நமக்கு வினை பெருகுன்றது. அப்போ வினை பெருக்கி மெலிகின்றீர் உலகீர். மெலிகின்றீர்னாக்க நீ இறந்து போகிற,
மெலிதல் என்பது இங்கே இறப்பை குறிக்கும். மெலிகின்றீர் உலகீர் வீண் உலக கொடு வாழ்க்கை விட்டு விட்டு வம்பீன். இதில் நீ ரொம்ப கவனம் வச்சுக்கிட்டு வாழாத. வீண் உலக கொடு வாழ்க்கை. அப்போ படைச்சது யாரு? இந்த வீண் உலகத்தை கொடுத்தது யாரு? இறைவன் தானே. அப்போ நம்ம என்ன சொல்லணும் அவர்கிட்ட? உங்களுக்கு தெரியணுமே இது வீண் உலக வாழ்க்கைன்னு உங்களுக்கு தெரியுமே. அகஸ்தியர் சொல்றார், வீணுக்கு எடுத்த ஜென்மம் அனந்த கோடின்னு. வீணுக்கு எடுத்த ஜென்மம் அனந்தம் கோடியாம். அப்போ நம்ம எவ்வளோ ஜென்மம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? என்ன சம்பாதிச்சோம்? சம்பாதிக்க வேண்டியதை சம்பாதிக்கலை, விட்டுட்டோம், கோட்டை விட்டுட்டோம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? வீண் உலக கொடு வாழ்க்கை. அப்போ இதிலிருந்து தான் தப்பிச்சு வீண் உலகத்து வாழ்க்கை தான். ஆனால் எண்ணிலா கோடி பேர் போயிட்டாங்களே. அப்போ அவங்க சிறப்பா நம்ம சிறப்பா? அப்போ வீண் உலக வாழ்க்கைன்னு அவங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு, நமக்கு இன்னும் தெரியல. இன்னும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? வீண் உலக வாழ்க்கை கொடு வாழ்க்கையினர். கொடு வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? கொடுமை. இது ஒரு கொடுமையான வாழ்க்கை. விட்டு விட்டு வம்பீன். யார் விட முடியும்? விட்டு விட்டு வானா எப்படி வர முடியும்? நம்ம தான் மாட்டிக்கிட்டோமே, பொறுப்புதாரி ஆகிட்டோமே இல்லைங்களா? கல்யாணம் பண்ணிட்டோம், பிள்ளை குட்டி பெற்றுக்கிட்டோம், பிள்ளைங்களை வளர்க்கணும், பாச பந்தத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம். எப்படி விட்டு விட்டு வர்றது? சரி, விட்டு விட்டு வர முடியலனாலும் அதில் உழண்டுக்கிட்டாவது நம்ம என்ன பண்ணணும்? அதில் இருந்துக்கிட்டாவது என்ன பண்ணணும்? வழிபாடாவது நம்ம செய்யணும். இந்த ஜென்மம் போனால் பரவாயில்ல, இன்னொரு ஜென்மத்திலையாவது நமக்கு இந்த உலக வாழ்க்கை நமக்கு வேண்டாம், உய்யுகின்ற வாழ்க்கை வேணும். அதுதான் உய்யும் வகை கூறல் சொல்லி ஒரு உய்யறதுக்கு எப்படி கடவுள்கிட்ட கேட்கலாமா? அப்பா நான் உய்யணும், அதுக்காக ஒரு பிறவி எனக்கு கொடு. கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? தெரிஞ்சாதாங்க கேட்க முடியும், தெரியலன்னா கேட்க தெரியாது. சாற்றுவாக்க எனது தனித்தந்தை வருகின்ற தருணம். இது சாற்று உவக்க எனது தனித்தந்தை, இதெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு எனது தனித்தந்தை, எங்கள் சொல்லலை தெரியுங்களா? எனது. ஏன்னா அவருடைய தந்தை அருட்பெரும் ஜோதி என்பதனால எனது தனித்தந்தை என்ற தனிக்கடவுள் இல்லையா? ஆனால் தனித்தந்தை வருகின்ற தருணம். ஏன்னா உயிர் கொடுத்தவர் அருட்பெரும் ஜோதி. அது கூட ரொம்ப பேர்த்துக்கு தெரியுமானா? தெரியாது. சன்மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும், அருட்பெரும் ஜோதி தான் எல்லா உயிர்களுக்கும் தாய் தந்தை. அதனால் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம்னு படிப்பார். எனது தனித்தந்தை வருகின்ற தருணம். பாருங்க, எப்போ வர்றாரு தனித்தந்தை? 19ஆம் நூற்றாண்டு. அப்போ இதுக்கு முன்பு வந்தவன் யாரு? நம்ம கேட்கணும்ல. அப்போ இதுக்கு முன்னே அப்பா வரலையானா? வந்தார். சிவபெருமான் வந்து உண்மையான அப்பனா அப்படின்னா இல்லை, டூப்ளிகேட்டு. ஏன்னா அவரும் ஒரு காலத்தில் இருக்க மாட்டார். அப்போ நீ உண்மையான தந்தை இல்லை. ஆனால் பாடிட்டாங்களே அவரை தாய் தந்தைன்னு சிறப்பிச்சு பாடிட்டாங்களே, சிவபெருமானை பாடிட்டாங்களே. அந்த மாதிரி பாடிட்டாங்களா இல்லையா? பாடிட்டாங்களே. அதுதானே கோயிலெல்லாம் நம்ம வந்து சிவபெருமானையும் அம்மன் அப்பையனும் வச்சுருக்கோம். அம்மை அப்பான்னு சொல்லி எல்லா பெரியவங்கள்லாம் பாடிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி பாடினதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? எல்லாம் பொய்யாயிடுச்சு. எல்லாம் பொய், உண்மை இல்லை. அப்போ இதோட கேம் எப்படி இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வரைக்கும் ஒரு கேம் இது விளையாடுது. அந்த காலம் கடந்தோன்னே இன்னொரு கேம் இது உண்மையை விளையாடுது. நம்ம புரிஞ்சுக்கணும் அன்றைக்குள்ள நிலையது இன்றைக்கு. ஏன்னா காலம் என்ன ஆகிக்கிட்டே இருக்குது, காலம் உருண்டு ஓடுது, யுகங்கள் உருண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதை நிறுத்த முடியாது. கால தத்துவம், இந்த பூமி வந்து கால தத்துவத்துக்கு உட்பட்டது. ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. காலம் எப்பொழுதுமே மாறிக்கொண்டே இருக்குது. அதனால் அவர் என்ன சொன்னார் இதில்? சாற்றுவர்க்க என் தனித்தந்தை வருகின்ற தருணம். இது சத்தியம் சிற் சக்தியை சார்வதற்கே. சிற் சக்தியை சார்வதற்குனாக்க இந்த சிற் சக்தி என்று சொல்கிறது தாய்.
அந்த தாயை நம்ம அடைவதற்கு, தாய் உலகத்துக்கு நம்ம போவதற்கு, இது சார்வதற்கே. அப்படின்னா நீ அங்கே போய் சேர்வதற்கு. பிரியாது என்னோடு கலந்து நீ இருத்தல் வேண்டும், பெருமான் இந்தனை பாடி ஆடுதல் வேண்டுவனே. இந்த அப்பா நான் வேண்டுதலில் பாருங்கள், எல்லாத்துமே பிரியாது, உன்னோட நான் பிரியாது இருக்க வேண்டும் சொல்வார். அந்த இடத்தை அந்த தாயோடு சேர்வது. சித் சக்தி அப்படின்னு சொன்னாலே சக்தி, பவர், ஆற்றலில் ஓங்கியது அருட்பெரும் ஜோதி, தனி உலகம், தனி சக்தி. பொய் விளக்க புகுகின்றீர், பொய் விளக்க புகுகின்றீர். எது வரைக்கும் பொய்? எந்த உலகம் வரைக்கும் பொய்? பராபரை வரைக்கும். பராபரை வரைக்கும் தான் எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? விளக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சைவ சித்தாந்தம் இன்னைக்கு நிறைய பேர் எல்லாம் சைவ சித்தாந்தத்தில் தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு அம்மா கூட இப்போ ஊர்லேருந்து வந்திருக்குது, திருமந்திரத்தை பேசுது, நாடு முழுக்க பல இடத்துக்கெலாம் போகுது. பத்திரிக்கையில் பார்த்தீங்களா? சன்மார்க்கத்தை விளக்குதா அப்படின்னா இல்லை, திருமந்திரம் பேசிட்டு போகுது. இங்கே வள்ளலார் எதெல்லாம் வேண்டான்னு விட்டாரோ அந்த மாதிரி இப்போ தான் தொடங்குது. படிச்சிங்கள? அப்போ பொய் விளக்க புகுகின்றீர், போது கழிக்கின்றீர். போதுன்னா பொழுது. ஆமாம், பொய்யை கேட்டுக்கிட்டு பொய்யை உட்காந்துக்கிட்டு பொழுது என்ன ஆகிக்கிட்டே இருக்கும்? கழிந்து போய்கிட்டே இருக்கும். புலைகொலைகள் புரிகின்றீர். இன்னும் பலர் சைவ சித்தாந்தத்தில் இருந்தாலும் தெய்வ பக்தி இருந்தாலும் அவங்களாம் என்ன சாப்பிட்டுட்டு இருப்பாங்க? மாமிசம். ஏன்னா எந்த கோயிலும் கண்டிக்கிறது கிடையாது. கண்டித்தா நீ வர மாட்ட. இப்போ நம்மளாம் அதை பேச போய் தானே நம்மளெல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க இல்லைங்களா? சன்மார்க்கன்னா எல்லோரும் கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனால் புலைகுலைகள் புரிகின்றீர், கலகல என்கின்றீர். சில பேர் இந்த உலக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. காடி, வீடு, காசு, பணம், தொட்டு லொஸ்க்கு எல்லாம் இருக்கிறதுனால பேரு புகழ் இருக்காங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமாக இருக்கேன். எங்களுக்கு இப்போ நாங்கள் நல்லா தான் இருக்கோம். நாங்கள் நீங்களாம் சன்மார்க்கத்தில் இருந்தால் நாங்கள் சமயத்தில் இருந்தாலும் நாங்கள் உங்களை விட நல்லா தான் இருக்கிறோம், எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்வாங்க. அதனால் கலகல என்று இருக்கின்றீர் என்கின்றீர். கைவிளக்கு பிடித்தொரு பால் கிணற்றில் விழுகின்ற களிர் என கழிக்கின்றீர். கை விளக்கு பிடித்து ஒரு பாலும் கிணற்றில் விழுகின்ற களி. விளக்கு இருக்கு இல்லையா? அந்த விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கிணத்துல போய் விழுந்தா அந்த விளக்கு என்ன ஆயிரும்? அந்த மாதிரி நீங்கள் வாழ்கின்றீர்களே அப்படின்னு சொல்கிறார். கை விளக்கு பிடித்து ஒரு பாலும் கிணற்றில் விழுகின்ற களியர் என கழிக்கின்றீர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ கழிக்கிற இன்பம் நித்தியம் இல்லை. எப்படி விளக்கு தண்ணிக்குள்ளே போனீங்கன்னா டப்புன்னு என்ன ஆகிடும்? அடைஞ்சிரும். இது எதுவுமே உனக்கு இன்பம் இல்லை. உயிர் உடம்பை விட்டு போயிடுச்சுனாக்கா நீ எந்த இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது. அதனால் இதை உபமானமாக சொன்னார். கை விளக்கு எடுத்துகிட்டு போய் நீ தண்ணியில் குதிக்கிற மாதிரி நீ கழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நொடி பொழுதுல இது அவிஞ்சிரும். இது களினா இன்பம். இதுதான் இன்பம்னு நீ இன்பம் அடைந்துக்கிட்டு இருக்கிற, சந்தோஷத்தில் இருக்கிற. களியர் என கழிக்கின்றி கூத்தடிச்சிட்டு இருக்கிறீங்கன்றாரு. கருத்தறிந்தும் கருதி. உனக்கு மட்டும் எத்தனை அறிவு? 6 அறிவு. சிந்திக்கணும் இல்லையா? அப்போ சிந்திக்கிறதுக்கு உனக்கு கடவுள் மூளையை கொடுத்தோம், நீ என்ன செய்யறது இல்லையா? சிந்திக்கிறது இல்லை. ஏன்னா சிந்திக்க விடலையே. அவன் தான் புறத்துலேயே வச்சு எல்லாம் காட்டிட்டு போயிட்டானே. கல்வி இருந்தால் தானே சிந்திக்க முடியும். கல்வி இல்லைன்னா உருவத்தை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. அங்கே படிப்பு இருக்கணும். கருத்தெருந்தும் கருதி ஐவிளக்கு மூப்பு மரணாதிகளை நினைத்தால் அடி வயிற்றை முறுக்காதோ. ஐ விளக்குனாக்க இந்த போர்டை வந்து ஐனா பஞ்சம், பஞ்சபூதத்தினால் உள்ள இந்த விளக்கு மூப்பு மரணாதிகளை. மூப்பு வருமே, வயசு ஆக ஆக என்ன ஆகுது? மூப்பு வரும். இந்த குழந்தை பிறக்குது. 10 வருஷம் கழித்து பார்த்தாக்கா அவன் பையனாக இருப்பான். 20 வருஷம் கழித்து பார்த்தா 2 பிள்ளைங்க இருக்கணுமா? அப்புறம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தா உடம்பு சரியில்லைன்னுமா? இல்லைங்களா? உடம்பு என்ன ஆகிக்கிட்டே இருக்கும்? மூப்பாயிடும், முதிஞ்சு போயிடும். ஒரே மாதிரி இருக்குமா உடம்பு? தளர்ச்சியை தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது.
அது சொல்கிறாரு, ஐவிளக்கு மூப்பு மரணாதிகளை நினைத்தால் நினைக்கணுமே. நம்ம தான் டை அடிச்சது, அப்புறம் எங்கே நினைக்கிறது? நல்லதுங்களா? ஐவிளக்கு மூப்பு மரணாதிகள் நினைத்தால் அடி வயிற்றை முறுக்காதோ. இது யாருக்குங்க அடிவயிறு வந்து முறுக்கும்? வள்ளலார் கேட்கறது வந்து யாருக்குமே இது அடிவயிறு முறுக்கிறதுன்னு பயத்தினால் சில பேருக்கு அடிவயிறு முறுக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அடிவயிற்றை முறுக்காதோ கொடிய முயற்றுலகின்னு. கொடுமையான கொடிய ஒரு மக்களாக இருக்கிறீங்களே, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் வாழ்கிறீங்களே அப்படின்றாரு. ஏன்னா தினமும் நம்ம என்ன பார்க்குறோம்? மரணம். ஐயோ, போன வாரம்யா இந்த இது நடந்துச்சுல்ல, என்னது மாசி மகம். மாசி மகத்தில் நாங்களாம் ஒரு மேசையில் உட்காந்து எங்கள் கூட தான் அவர் கவுண்டர்லேருந்து காலுங்கெல்லாம் டொனேஷன் கொடுக்குறாங்க, எல்லாம் பேசிக்கிட்டு காசெல்லாம் எடுத்து கலெக்ஷன் பண்ணிக்கிட்டுலாம் அவர் வச்சுருந்தார். அவர் ஜொஹூர்லேயே எங்கேயோ இருக்கிறாரு. அந்த அந்த இது அந்த மாசி மகன் நடத்துகிறவங்களுக்கு ரொம்ப அந்த அந்த புருஷனுடைய மச்சான். இவருக்கும் உடம்பு முடியல, இவரும் வந்து படுத்த படிக்க தான் இருக்கார். ராஜோடைய மச்சான். அவர் என்ன செஞ்சார், அன்னைக்கு வந்து எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நாங்களாம் 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். இவர் வந்து ஒரு 12-1 மணி போல் என்ன செஞ்சுட்டு ராத்திரிலாம் போட்டுட்டு சாப்பாடு போட்டுட்டு இவங்க போய் இதில் போய் படுத்தார். படுத்தனே நெஞ்சு வலிக்குது அப்படின்னு அவங்க அக்காட்ட கூப்பிட்ருக்குறாரு. ஸோ இவங்க கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டுருக்காங்க. மறுநாள் சனிக்கிழமை ஒரு 12 மணி போல் ஆள் முடிஞ்சு. வயசு ஒன்றும் ரொம்ப இல்லை, இருந்தால் ஒரு 40க்குள்ளே தான் இருக்கும். ஒரே அட்டாக் தான் முடிஞ்சு. அப்போ மனித வாழ்வு என்னன்னு சொல்லுவோம். இப்போ வள்ளுவர் சொல்கிறது சரியாக இருக்கா? நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்தது இல்லை. அப்படியாப்பட்ட உலகத்தில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. அப்போ இங்கே என்ன இது பண்ணணுன்னாக்க அடி வயிற்றை முறுக்காது. அன்னாடம் நம்ம இந்த செய்தியை பார்க்குறோம், ஒவ்வொருத்தரையும் பார்க்குறோம். அப்போ நமக்கு பயம் வருதா? பயம் வர மாட்டேன். அப்போ இது மனம் என்ன மாதிரியான ஒரு மனமாக இருக்கும்? பட்டாசு வரைபடி சந்தோஷம் போடுறது. சில பேர் வீட்டில் என்னதுன்னா அவன் சீட்டு விளையாண்டுட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன பழக்கம்? செத்து போனான்னு சீட்டு விளையாடுறதுக்கு வேறு நாளே கிடைக்கல. எல்லாம் துக்கத்தில் இருக்கிறனால தான் இங்கே சீட்டு விளையாடுது. ஏன்னா பொழுதுபோக்கணும். இப்படி இருக்கிறானுங்க பாருங்கள் தமிழனுங்க. எப்படி வாழ்ந்த சமூகம், மரணத்தையே வென்ற சமூகம். நீ சீட்டு விளையாண்டுட்டு உட்காந்து இவனும் தமிழன்னு நம்மளும் நினைச்சிட்டு இருக்கு. இவனா தமிழன்? அன்னைக்குள்ள தமிழன் எப்படி இருந்திருப்பான், இன்னைக்குள்ள தமிழன் எப்படி இருக்கான்? என்ன செய்யுது? முயற்றுலகே மெய் விளக்க. மெய்னா உண்மையை விளக்க எனது தந்தை வருகின்ற தருணம். இதுக்கு முன்பு அவர் மெய்யை சொல்ல வரல, எல்லாம் பொய்கிட்ட விட்டுட்டாரு. நீங்கள் பொய்யை எல்லாம் சொல்லிட்டு கிடங்க, நான் ஒரு காலத்தில் வரேன், அப்புறம் வந்து மெய்யை சொல்லுவேன் அப்படின்னு. அதுதான் வள்ளல் சொல்வார், என்னைக்கு உண்மை உரைத்தருளே, உண்மை உரைத்தருள். ஆக மெய் விளக்க எனது தந்தை வருகின்ற தருணம் மேவிய தீண்டு அடைவீரில் ஆவி பெறுவீர். ஆவின்னா உயிர், ஆன்மலாபத்தை நீங்கள் இந்த ஆன்மா உய்யும் அப்படின்னு சொன்னார். ஆவி பெறுவீரே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதிலலாம் எவ்வளோ விஷயங்கள் நம்மளோட சிந்தனைக்கு உரியதாக இருக்குது. அப்போ மரணத்தை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டும். இதை எப்படி தடுக்கிறது, இதிலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, எந்த தெய்வத்தை நம்ம வசப்படுத்துறது, யாரோடைய துணை கொண்டு இந்த மரணத்தை நம்ம வெல்றது அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய சத்விசாரணை பண்ணுங்கன்னு சொன்னார். சமயத்துக்கும் இதுக்கும் உள்ள இது என்ன? அப்போ இதுக்கு முன்பு சாதித்தது வந்து சாதனை அல்ல. அது மரணமில்லா பெருவாழ்வாக கூட இருக்கலாம், ஆனால் அதுவும் சாதனை இல்லை. சன்மார்க்கத்தில் வந்து அடைவது தான் உண்மையான சாதனை. இப்போ இதில் வந்துட்டாலும் நமக்கு உடனே என்ன அருள் கிடைச்சிருமா? அப்போ நம்ம சம்பாதித்து கொள்ளணும். போகும்போது அருள் கொண்டு போகணும், அருளை எடுத்து கொண்டு போகணும். அதுதான் சொன்னார் வள்ளலார், என்பால் வருவதற்கின்றே அருள் ஈகின்றேன். செத்து போனால் பரவாயில்ல, அருளோட போகும். அருள் திருப்பி என்ன செய்யும் நம்மளை? அது பொறுப்பு எடுத்துக்கும்.
சன்மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டால் யார் பொறுப்பு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பொறுப்பாக இருக்கிறார். எவ்வகை மதங்களிலே பொய் வகை சாத்திரங்கள் எடுத்து உரைத்தேன். எமது தெய்வம் எமது தெய்வம் என்று கைவகையை கதறுகின்றீர். எவ்வகை மதங்களிலே பொய் வகை சாத்திரங்கள். அதனால தான் எல்லாத்தையும் என்ன செய்யணுன்னாரு? பொங்குஸ் பண்ணுனார். எல்லாத்தையும் குழி வெட்டி தூக்கி போதாட்டார். சாதாரண விஷயம் அந்த வார்த்தை. அது 465வது பாடலில் எங்கேயோ இருக்கும். எல்லாமே சாதியும் மதமும் சமயமும் பொய்ன்னு சொல்கிறார் இல்லையா? ஆக எவ்வகை சாத்திரங்களிலே பொய் வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்தே எமது தெய்வம் எமது தெய்வம் என்று கைவகையே கதை. இப்போ நான் கேட்குறேன், உனக்கு தெரியாமல் எப்படி பொய் சாத்திரம் வந்துச்சு? நீ தானே எல்லாத்துக்கும் கிங்கு, நீ தானே ஆதி, ஆதிக்கும் ஆதி நீ தானே. அப்போ உனக்கு தெரியாமல் எப்படி இந்த பொய் சாத்திரம்லாம் வந்துச்சு? யோசனை பண்ணுங்க, எப்படி வந்துச்சு? உனக்கு தெரியவே தெரியாதா? அருட்பெருஞ்சோதிக்கு தெரியவே தெரியாதா? தெரியும் தானே. இங்கே தான் நம்ம யோசிக்கணும், யாரோட கேம் இதெல்லாம் அப்படின்ட்டு. பொய்யத்தான் அது முதல்ல கொடுத்துருக்கு. அதான் அகவலை நீங்கள் படிப்பீங்க. பொய் வகை எல்லாமே சொல்லி வரும். ஏதோ ஒரு அகவல் ஒரு வரையும், பொய் வகை அனைத்தும் புகுத்தாதேனை செந்நெறி செலுத்திய சிற்றபை சிவமீன். அப்போ சிற்றபை சிவம் வேறு, பொய் சிவம் வேறு. அதான் ஒரு குறிப்பிட்ட காலம், அதுக்கு மேலே அது இராது அப்படின்னு சொல்கிறார். ஆக எடுத்துரைத்தே எமது தெய்வம் எமது தெய்வம் என்று கைவகை கதறுகின்றே. இன்னைக்கு மதங்கள் அப்படி தானே எல்லாம் கதறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா எதை வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க? சாஸ்திரங்கள். அவங்கவுங்களுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு இல்லையா? இன்றைக்கி எவனோ ஒருத்தன் காலில் போட்டு மிதிச்சிட்டான்னு எவ்வளோ பெரிய இஷ்யூவாக ஓடிக்கிட்டு இருக்குது. உடனே தண்டனை இல்லையா? கோயில் இதெல்லாம் உடைச்சா அவனுக்கு கூட தண்டனை இல்லை. ஆனால் சாஸ்திரத்தை போட்டு குரானை போட்டு மிதிச்சுட்டா அவனுக்கு தண்டனை. அது தப்பு தானே, அது செய்யக்கூடாது தானே. ஒருத்தவங்களோட இதை நம்ம தூஷணம் பண்ணுறது முறையில். அடுத்து என்ன சொல்கிறது? கதறுகின்ற தெய்வம் ஒன்று என்று அறியீர். எப்போ சொல்கிறாரு தெய்வம் ஒன்று, அருட்பெருஞ்சோதி ஒன்றுன்னு? எப்போ இந்த தகவல் வருது? 19ஆம் நூற்றாண்டு. அதுக்கு முதலே மதவெளிகள்லாம் அவன் ஒன்றுன்னு சொல்லிட்டான். ஆனால் அந்தந்த ஒளியை தான் அவன் ஒன்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அருட்பெருஞ்சோதி சொல்கிறானா அப்படின்னா இல்லை. இப்போ நமக்கு தான் தெரியுது அருட்பெருஞ்சோதி தான் எல்லாத்துக்குமே ஒன்று அப்படின்றது. தெய்வம் ஒன்றென்று அறியே. கரி பிடித்து கலக்கமிட்ட பெரியரினும் பெரிய. கரினா யானை. கரி பிடித்து கலக்கமிட்ட பெரிய யானை. யானை ஆமாம், கரினா யானை. அதாவது 5 குருடர்கள் போயிட்டு யானையை பிடிச்சி பார்த்துட்டு அந்த யானை என்ன தோற்றமாக இருக்குதுன்னு ஒரு கதை இருக்குது தெரியுங்களா? குருடன் யானையை கண்ட கதை போலன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தன் தும்பிக்கையை பிடிச்சிட்டு அவன் என்ன சொன்னான்னா, கடவுள் எப்படி இருக்கிறார், யானை எப்படி இருக்குன்னா ஒரு தூண் மாதிரி இருக்குது. தும்பிக்கையை பிடிச்சிட்டா அவனுக்கு தெரிஞ்சதை அவன் சொன்னான். ஒருத்தன் காலை போய் கட்டி பிடிச்சிட்டான். அவன் சொன்னா, இது ஒரு பெரிய தூண் மாதிரி இருக்குது, கடவுள் யானை என்பது ஒரு தூணுன்னு. இன்னொருத்தர் அது பாடியை போய் தடவுனாங்க. பாடி எப்படி இருக்கும்? அகண்டமாக பெருசாக. அது ஒரு செவுறு மாதிரி இருக்குது, யானை ஒரு செவுருன்னா. இல்லைங்களா? பின்னால் ஒருத்தன் வாழை போய் பிடிச்சாங்க. அது வாழை எடுக்கணும், இல்லை இது ஒரு தொடப்ப மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான். இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமான அவனுடைய அறிவுக்கு உணர்ந்து சொன்னது மாதிரி இந்த சமயங்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். உண்மை கடவுளை யாரும் தெரியல அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அதுக்கு கரிப்பிடித்து கலக்கமிட்ட பெரியரினும் பெரிய அப்படின்னு சொல்கிறார். நீ அவனோட பெரிய முட்டாளாக இருக்கிறேன்னு சொன்னார். அவன் உண்மையிலே குருடு. உனக்கு நீ என்ன குருடான்னு கேட்டார்.
ஏன்னா நமக்கு அது கடவுளை தெரியாது. அதனால் பெரியரினும் பெரியன்றது. ஐவக பூத உடம்பு அழிந்திடில் என் புரிவீர். ஐவகை பூத உடம்பு, இந்த உடம்பு பஞ்சபூதத்தினால் ஆனது. அழிந்திடில் என்ன ஆகிடும்? உயிர் இந்த உடம்புல நிலைத்து இருக்காது. நோயினால் போகும், மற்ற காரணத்தினால் உயிர் இந்த உடம்பை விட்டு பிரிந்து விடும். அதனால் என் புரிவீர் ரெண்டாவது தடவை கேட்குறார். முதல்லையும் கேட்டார் இல்லையா? இப்போ திருப்பியும் கேட்குறார். ஐவுத பூடம்பு அழிந்திடில் என் புரிவீர். அழி உடம்பை அழியாமை ஆக்கும் வகையறியீர். அழி உடம்பை அழியாமை ஆக்கும் வகை அறியீர். இது எப்படியா நமக்கு தெரியும்? நம்ம கையிலேயே இருக்குது. சொல்லுங்க, நம்ம கையில் இருக்கா? நம்ம கையில் இல்லையே. யார் கையில் இருக்கு? இறைவன் கையில் இருக்கு. இறைவன் நினைத்தால் என்ன செய்ய முடியும்? அழிகின்ற உடம்பை அழியாமையாக மாற்றும். அப்போ எது அழியாது? அருப்பெருஞ்சோதி அழியுமா? அழியாது. அப்போ இந்த உடம்பை என்னவா மாற்றணும்? அருப்பெருஞ்சோதியாக மாற்றணும். மாற்றிட்டா அழியுமானா? அழியாது. இதை தானே வள்ளலார் சொன்னது, எனக்கு அழிவு இல்லை. காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிரேலியாலே கூற்றாலே கோளாலே கொலை கருவியாலே ஏற்றாலே எஞ்ஞாண்டு அழியாது விளக்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றே விரைந்து அளித்தான் எனக்கே. யாரை சொல்கிறாரு? அருப்பெரும் ஜோதி. இப்போ ஏன் நம்மளாம் அருப்பெரும் ஜோதி அருப்பெருஞ்சோதின்னு நம்ம கூப்பிட்றோம்? இந்த உடம்பை நீ ஒரு ஆள் தான் செய்ய முடியும். சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதென்று என்றும் உள்ளதால் இந்த நோவை நீக்கிவது மன்றிடை நடிப்பை நின்னாலே ஆகும், மற்ற இறைவராலே ஆவது ஒன்று இல்லை என்றால் அதோ இச்சிறியனால் ஆகும். அப்போ நம்மளாலே முடியாது. அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? அருப்பெருஞ்சோதியை வணங்குறோம். அதுக்கு என்ன விருப்பமோ அதை நம்ம செய்யணும். அதுக்கிட்ட நம்ம கேட்குறோம். அழிவுடம்பை அழியாமை ஆக்கும் வகை அறியீர். அதில் வகைன்னு சொல்கிறார். அதுதான் உடம்பு வரும் வகை அறியீர், உயிர் வகையை அறியீர். அப்போ உடம்புலையும் பல, இப்போ சித்தர்கள் அது ஒரு வகை. ஒவ்வொரு உலகத்திலையும் ஒவ்வொரு வகை. அதிலே அரிய வகை எதுன்னு கேட்டிங்கனாக்க சன்மார்க்கம், அருப்பெருஞ்சோதி. அதுதான் வான்பெறற்கு அரிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அளித்த நாத மந்திரம். அரிய வகை. இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். எக்காலத்திலும் மரணம், எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைப்படாத பெரிய வாழ்வு. அதுதான் வகை. ஆக்கும் வகை அறியே. உய்வகை என் தனித்தந்தை வருகின்றதனும். உய் வகை, உய்யர், இது ஒரு வகை. சன்மார்க்கம் ஒரு தனி வகையான உடம்பு பெற்று உய்யுகின்ற ஒரு மார்க்கம். அதுதான் உய் வகை. என் தனித்தந்தை வருகின்ற உற்றதுவென் உற்றிடுவீர் பெற்றிடுவீர் உவப்பே. உவப்புன்னா விருப்பம். இதை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். உற்றிடுவீர் விரைந்தே. உற்றதுவென் உற்றிடுவீர். இதை நீங்கள் கண்டிப்பாக உற்றதை அடைய முடியும். மரணமில்லா பெருவாழ்வு உங்களுக்கும் கிடைக்கும். அதனால் அருளை நம்ம என்ன செய்யணும்னா பெறணும். அப்போ அருள் என்ன சொன்னது? அதனால தான் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. இப்போ எல்லாம் போச்சு, எல்லா வழிபாடும் போச்சு. அப்போ நம்ம போட்டுட்டு இனிமேல் இதை எடுத்து என்ன செய்யுது? 2000 3000 கட்டிக்கிட்டு நம்ம பூஜை எடுக்கல, என்ன லாபம் நமக்கு கிடைக்குது? ஒன்றும் கிடைக்காது. சோறு போட்டு போயிடலாம். அந்த புண்ணியமாவது நமக்கு சேரும். தெய்வத்துக்கு போய் செய்யறதில்ல, ஒன்றுத்துக்கும் கிடைக்காது. முடிச்சு அந்த காலம்லாம் முடிச்சு. மக்கள் தான் தெரியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய, பிரபஞ்சம் என்ன பண்ணி விட்டுருச்சு? எல்லாத்தையும் மாட்டி விட்டுருச்சு. 225 வருஷம் ஆகுது. புரிஞ்சுக்கணும். அதனால் சன்மார்க்க ஒண்டி தான் ஜீவகாரணமே ஞான வீட்டுக்கு திறவு. அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் சொன்னது. அறிவே என்ன அவனுக்கு ஒன்றும் தெரியலன்னா என்ன பண்ணுறது? இருக்கிறத ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது. கோபமானில் முடிச்சுக்கலாம்.
படிக்கணும், அதெல்லாம் அடிக்கடி நீங்கள் படித்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கணும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருந்தாதா திருவருட்பிரகாச வல்லலா திவ்ய திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி.